ஒவ்வொரு வருடமும் ஏன் எடையை குறைக்கல, ஏன் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நான் இன்னும் விடலை, ஏன் ஒரு பார்ட் டைம் ஜாபை என்னால் தேட முடியல, ஏன் என்னால் இந்த முதுமை பருவத்திற்கு தேவையான சேமிப்பை என்னால் சேர்க்க முடியல அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வருடமும் நான் ஏன் எப்பவும் செய்ய போறேன்னு சொல்ற எதையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒவ்வொரு வருடத்தினுடைய டிசம்பர் மாத இறுதியிலும் இந்த கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 நாம் காலெடுத்து வைக்கும் போது இதற்கான எல்லா விடைகளும் நாம் அறிந்து கொண்டு அதை ப்ராப்பராக செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்பெற போகிறோம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நினச்ச கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லோருக்குமான பதிவு தான் இது. வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். விளையாட்டுத் துறையிலிருந்து அரசியல் வரை, கலையிலிருந்து மருத்துவம் வரை, நகைச்சுவையிலிருந்து நிர்வாகம் வரை அனைத்து துறைகளுக்கும் இந்த 4 விதிகள் பொருந்தும். நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால் எதுவாக இருந்தாலும் உங்களால் இந்த 4 விதிகளை பயன்படுத்த முடியும். 4 எளிய நடவடிக்கைகள் மூலம் சிறப்பான பழக்கங்களை வளர்த்தெடுப்பது எப்படி? 1898 எட்வர்ட் தார்னடெக் என்ற உளவியலாளர் நடத்திய ஒரு பரிசோதனை பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை, நம்முடைய நடத்தையை வழிநடத்துகின்ற விதிகளையும் புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது. விலங்குகளின் நடத்தையை ஆய்வு செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்த தார்னடெக் பூனைகளை கொண்டு தன்னுடைய ஆய்வை துவக்கினார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆய்வு. இதை நீங்க கேளுங்க. இது நம்மளோட பழக்கங்களோட கூட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அவர் ஒவ்வொரு பூனையையும் ஒரு கூண்டு பெட்டிக்குள் வைத்தார். ஒரு கயிற்றை இழுப்பதன் மூலமாகவோ, ஒரு கம்பியை அழுத்துவதன் மூலமாகவோ, அல்லது ஒரு மேடையின் மீது ஏறுவதன் மூலமாகவோ திறக்கப்படக்கூடிய ஒரு கதவின் வழியாக அப்பூனை தப்பிச் செல்லக்கூடிய விதத்தில் அந்த கூண்டு பெட்டி வடிவமைக்கப்பட்டிருந்தது. எடுத்துக்காட்டாக, ஒரு பெட்டியில் ஒரு கம்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்பியை அழுத்தினால் அது அந்த பெட்டியின் பக்கவாட்டில் இருக்கும் ஒரு கதவை திறக்கும். அந்த கதவு திறக்கப்பட்டு விட்டால் அந்த பூனை அதன் வழியாக வெளியேறி அங்கே ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் உணவை மகிழ்ச்சியாக உட்கொள்ளலாம். பெரும்பாலான பூனைகள் அப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட உடனேயே தப்பி வெளியே வர விரும்பின. அவை தம்முடைய மூக்கை அந்த பெட்டியின் மூலைகளுக்குள் நுழைத்தன. பெட்டிக்கு இடையிடையே இருந்த இடைவெளிகளின் ஊடாக தம்முடைய பாதங்களை வெளியே நீட்டின. ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருந்த பொருட்களை பிடித்து இழுத்தன. அப்பெட்டிக்குள் இருந்த அனைத்தையும் ஒரு சில நிமிடங்கள் ஆய்வு செய்த பிறகு அப்பூனைகள் அந்த கம்பியை பிடித்து இழுத்து கதவை திறந்து வெளியே ஓடின. தார்னடெக் ஒவ்வொரு பூனையின் நடத்தையையும் கவனமாக குறிப்பெடுத்தார். துவக்கத்தில் அப்பூனைகள் அந்த பெட்டிக்குள் வெறுமனே அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தன. ஆனால் அந்த கம்பி அழுத்தப்பட்டு கதவு திறந்த போது அவை கற்றுக்கொள்ள தொடங்கின. தயவு செய்து நல்லா கேளுங்க. அவை கற்றுக்கொள்ள தொடங்கின. கம்பி அழுத்தப்படுவதற்கும் தாம் வெளியே தப்பி ஓடிச் சென்று உணவை உட்கொள்வதற்கும் இருந்த தொடர்பை அப்பூனைகள் கண்டு கொண்டன. முதல் 3 பரிசோதனைகளின் போது அப்பூனை சராசரியாக 1.5 நிமிடங்களில் தப்பித்தது. கடைசி 3 பரிசோதனைகளின் போது அது சராசரியாக 6.3 நொடிகளில் தப்பியது. தொடர்ச்சியான பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு பூனையும் வெகு சில தவறுகளை மட்டுமே செய்தன. அவை வேகமாகவும் செயல்பட்டன. ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பதிலாக அவை நேராக தீர்வை நோக்கி சென்றன. தன்னுடைய ஆய்வின் முடிவில் கற்றல் செயல்முறையை தார்னடெக் இவ்வாறு விவரித்தார். ஒரு நடத்தையினால் ஏற்படும் விளைவு மனநிறைவளிப்பதாக இருக்கும் போது அந்த நடத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படும். இனிமையற்ற பின்விளைவை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவதற்கான சாத்தியம் மிக குறைவே. அவருடைய இந்த ஆய்வு கருத்து நம்முடைய சொந்த வாழ்வில் பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி விவாதிப்பதற்கான சரியான துவக்கப்புள்ளியாக அமைகிறது. அடுத்து, உங்கள் மூளை ஏன் பழக்கங்களை உருவாக்குகிறது? தானாகவே நிகழக்கூடிய அளவுக்கு போதுமான முறை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நடத்தை தான் பழக்கமாகும். வாழ்வில் நீங்கள் ஒரு புதிய சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது உங்கள் மூளை ஒரு தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இச்சூழ்நிலைகளுக்கு நான் எவ்வாறு செயல் விடை அளிக்க வேண்டும், நீங்கள் ஒரு பிரச்சனையை முதலாக எதிர்கொள்ளும் போது அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரிவதில்லை. மேற்குறிப்பிடப்பட்ட உளவியலாளரான தார்னடெக்கை போல நீங்களும் பலவற்றை முயற்சி செய்து பார்த்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறீர்கள். இப்போ அந்த பூனை கதை எதுக்கு சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இச்சமயத்தில் உங்கள் மூளையில் மிக அதிகமான நரம்பியல் நடவடிக்கைகள் நிகழ்கின்றன. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை கவனமாக ஆய்வு செய்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பிரங்கையுடன் கூடிய தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு அவை அனைத்தையும் அர்த்தப்படுத்த முயற்சிக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். மிகுந்த பலனளிக்கும் நடவடிக்கை எது என்பதை கற்றுக்கொள்வதில் உங்கள் மூளை மும்மரமாக இருக்கிறது. அந்த கம்பியை அழுத்துகின்ற அந்த பூனையைப் போலவே எப்போதாவது நீங்களும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறீர்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் பதற்றமாக இருக்கும் போது சிறிது நேரம் வெளியே ஓடிவிட்டு வரும்போது உங்களை ஆசுவாசப்படுத்துவதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். நாள் முழுவதும் வேலை செய்ததால் உள ரீதியாக களைத்து போயுள்ள நீங்கள் வீடியோ விளையாட்டுகளை விளையாடுவது உங்களை ஆசுவாசப்படுத்துவதை தெரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பிறகு திடீரென்று உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கிறது. அந்த வெகுமதி தான் நாம செய்யற முயற்சிகளினுடைய பலனாக இருக்கு. ஓகேவா? அதுக்காக தான் இந்த பூனை கதையும் இதையே தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், இது என்னடா இதுக்கும் நமக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு நல்ல இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய புத்தகங்களாக இருந்தாலும் அதில் எல்லா விஷயங்களுமே நமக்கு தேவையான பலனளிக்கக்கூடிய அனுபவபூர்வமான விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்கிறாங்க. அதை நாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறதன் மூலியமாக நாம் அதை நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க, கேளுங்க. நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்மனதின் அற்புத சக்தி, சிந்தித்து பாரு செல்வந்தனாக, இந்த புத்தகம், இக்கிகாய் அப்படின்னு நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு எதிர்பாராத வெகுமதியை நீங்கள் எதிர்கொள்வதை தொடர்ந்து அடுத்த முறை நீங்கள் உங்கள் உத்தியை மாற்றுகிறீர்கள். அந்த வெகுமதி கிடைப்பதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளை உங்கள் மூளை உடனடியாக பதிவு செய்து கொள்கிறது. இது இனிமையான உணர்வை கொடுக்கிறதே, இதற்கு முன்பு நான் என்ன செய்தேன் என்று அது யோசிக்கிறது. முயற்சித்தல், தோல்வியடைதல், கற்றுக்கொள்ளுதல், வித்தியாசமாக முயற்சித்தல், அனைத்து மனித நடவடிக்கைகளின் பின்னாலுள்ள பின்னூட்ட கருத்து சுழற்சி இதுதான். தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் பயனற்ற நடத்தைகள் மறைந்து விடுகின்றன, பயனுள்ள நடவடிக்கைகள் வலிமைப்படுத்தப்படுகின்றன. ஒரு பழக்கம் இப்படித்தான் உருவாகிறது. ஓகேவா? இப்பதான் இந்த பழக்கம் அப்படின்றது நம்ம எப்படி உருவாகுது அப்படின்றதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அந்த பழக்கம் எப்படி நாம களையணும், தவறான பழக்கங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், உங்களுடைய அடையாளத்தை நீங்க மாற்றுவதற்கான என்னென்ன செய்யணும் அப்படின்ற விதிமுறைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ இது இந்த பழக்கம் அப்படின்னா என்ன, அதை நாம எப்படி கொண்டு வரணும், அதற்கான 4 விதிகள் இந்த அத்தியாயத்தில் கொடுத்துருக்காங்க. அதை கேளுங்க. உங்களுக்கு கேட்கும் போதே ஆமா இல்லை இதெல்லாம் நம்ம செஞ்சால் இது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து கேளுங்க. ஓகே, ஒரு பிரச்சனையை நீங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ளும் போது அதை தீர்ப்பதற்கான செயல்முறையை உங்கள் மூளை தன்னியக்கப்படுத்த தொடங்குகிறது. உங்களுடைய பழக்கங்கள் என்பவை நீங்கள் அடிக்கடி எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் தீர்க்கின்ற பல தொடர்ச்சியான தன்னிச்சையான தீர்வுகளை. பழக்கங்கள் என்பவை நம்முடைய சூழலில் மீண்டும் மீண்டும் எழுகின்ற பிரச்சனைகளுக்கான எளிய நம்பகமான தீர்வுகள் என்று நடத்தைசார் அறிவியலாளரான ஜேசன் ரேகா கூறுகிறார். பழக்கங்கள் உருவாக்கப்படும் போது மூளையில் நிகழ்கின்ற நடவடிக்கைகளின் அளவு குறைகிறது. வெற்றியை கணிக்கின்ற அறிகுறிகளை பதிவு செய்து கொள்ளவும் மற்றவற்றை தூக்கி எறியவும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். எதிர்காலத்தில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை எழும்பொழுது எதை தேட வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு கோணத்தையும் அலசுவதற்கான தேவை இனியும் இருப்பதில்லை. உங்கள் மூளை தன்னுடைய ஆய்வை நிறுத்திவிட்டு இது நிகழ்ந்தால் அதற்கு இதுதான் தீர்வு என்று ஒரு மன ரீதியான விதியை உருவாக்கி கொள்கிறது. இதன் விளைவாக நீங்கள் அழுத்தத்தை உணரும் போது வெளியே சிறிது நேரம் ஓடிவிட்டு வருவதற்கான தூண்டுதல் உங்களுக்குள் தானாகவே முளைக்கிறது. அதே போல வேலை முடிந்து திரும்பிய உடனேயே வீடியோ விளையாட்டுகளை விளையாட நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள். முன்பு முயற்சி தேவைப்பட்ட ஒரு நடத்தை இப்போது தன்னிச்சையானதாக ஆகியுள்ளது. அதாவது ஒரு பழக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. பழக்கங்கள் என்பவை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்ற மன ரீதியான குறுக்கு வழிகள் ஆகும். கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் மேற்கொண்ட பல தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பற்றிய ஒரு நினைவுதான் ஒரு பழக்கம் என்று நாம் கூறலாம். சூழ்நிலை சரியாக இருக்கும்போது நீங்கள் இந்த தீர்வை நினைவு கூர்ந்து அதே தீர்வை இச்சூழ்நிலைகளுக்கு செயல்படுத்தலாம். கடந்த காலத்தை மூளை நன்றாக நினைவில் வைத்திருப்பதற்கான முதன்மை காரணம் எதிர்காலத்தில் எது பயனளிக்கும் என்பதை கணிப்பதுதான். ஒரு பழக்கத்தை
பழக்கத்தை உருவாக்குவது நம்புதற்குரிய விதத்தில் பயனளிக்கிறது. ஏனெனில் பிரங்கையுடன் கூடிய வெளிமனம் மூளைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. உங்கள் வெளிமனத்தால் ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையின் மீது மட்டுமே கவனம் செலுத்த முடியும். அதன் விளைவாக மிகவும் இன்றியமையாத வேலை எதுவோ அதை கையாளுவதற்காக உங்களுடைய பிரங்கையுடன் கூடிய கவனத்தை தக்க வைத்துக் கொள்வதில் உங்கள் மூளை எப்போதும் மும்மரமாக இருக்கிறது. முடிந்த பொழுதெல்லாம் வேலைகளை வெளிமனம் பிரங்கேற்ற மனத்திடம் ஒப்படைக்க விரும்புகிறது. ஒரு பழக்கம் உருவாக்கப்படும் போது துல்லியமாக இதுதான் நிகழ்கிறது. பழக்கங்கள் உங்கள் மூளையில் உள்ள தகவல் குவியல்களை குறைத்து உங்கள் உள்திறனை மேம்படுத்தி நீங்கள் உங்கள் கவனத்தை பிற வேலைகளின் மீது செலுத்த உதவுகிறது. பழக்கங்கள் பயனளிப்பவையாக இருந்தாலும் கூட அவற்றின் நன்மைகளை பற்றி ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். பழக்கங்கள் என் வாழ்க்கையை சலிப்பூட்டுவதாக ஆக்கிவிடுமா? எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை முறைக்குள் நான் சிக்கிக்கொள்ள நான் விரும்பவில்லை. பழக்கங்கள் வாழ்வின் தன்னிச்சையான போக்கையும் உற்சாகத்தையும் பறித்து விடாதா என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இப்படிப்பட்ட கேள்விகள் ஒரு பொய்யான பிரிவினையை தோற்றுவிக்கின்றன. பழக்கங்களை தேர்ந்தெடுத்தல், சுதந்திரத்தை அடைதல் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஏதோ ஒன்றைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்ற ரீதியில் சிந்திக்க அவை உங்களை தூண்டுகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் அவை ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கின்றன. பழக்கங்கள் சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவதில்லை, அவை சுதந்திரத்தை உருவாக்குகின்றன. இன்னும் சொல்ல போனால் பழக்கங்களை கையாளாத மக்கள்தான் மிக குறைந்த அளவு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர். பணத்தை திட்டமிட்டு செலவிடவும் சேமிக்கவும் உதவக்கூடிய நல்ல பொருளாதார பழக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் பணத்திற்கு எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நல்ல ஆரோக்கியம் பழக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்போதும் சக்தியற்றவராக உணர்வீர்கள். நல்ல கற்றல் பழக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்போதும் பின்தங்கி இருப்பது போலவே உணர்வீர்கள். நான் எப்போது உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நான் எழுதுவதற்கு எங்கே போக வேண்டும், கட்டணங்களை நான் எப்போது செலுத்த வேண்டும் போன்ற எளிய தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டியிருந்தால் சுதந்திரத்திற்கு உங்களுக்கு அதிக நேரம் மிச்சம் இருக்காது. நீங்கள் சிறந்த பழக்கங்களை உருவாக்கி வாழ்வின் அடிப்படைகளை கையாளப்படுவதை உறுதி செய்தவுடன் புதிய சவால்கள் மீது கவனம் செலுத்துவதற்கும் அடுத்த பிரச்சனைகளை கையாளுவதில் மேதமை பெறுவதற்கும் உங்கள் மனத்திற்கு நேரமும் சுதந்திரமும் கிடைத்து விடுகின்றன. நிகழ்காலத்தில் பழக்கங்களை வளர்த்தெடுப்பது எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய விரும்புகின்ற அதிக அளவில் செய்வதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ஓகேவா? மார்க் ஜுகர்பர்க் அப்புறம் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்னன்னா ட்ரெஸ்ஸு கூட பாருங்க, அந்த பிளாக்னா பிளாக் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை அப்படியே ப்ராப்பரா, ஏன்னா அவங்க பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் காலையில இந்த டைம் எந்திரிக்கணும், இவ்வளோ புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க ஒரு பழக்கமாவே கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சு என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல இந்த மாதிரியான நம்மளுடைய லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அந்த பழக்கங்களை எல்லாம் நாம கையாண்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை நோக்கி நாம இப்ப ஃபர்ஸ்ட் படிக்கட்டிலே நின்றுட்டு இருக்கிறத விட 100வது படிக்கட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஒரு பழக்கமா நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த 100வது படியை நோக்கி நம்ம போறதுக்கு அது மிகவும் உபயோகமா இருக்கும். இப்போ பழக்கங்கள் செயல்படும் விதத்திற்கு பின்னால் உள்ள அறிவியல், அந்த 4 விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, 4 விஷயங்கள் இருக்கு, அதுவே போதும் நம்மளுடைய லைஃபுக்கு, வாழ்க்கையை முன்னேற்றக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இப்ப சொல்றாங்க. ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கான செயல்முறையை 4 எளிய நடவடிக்கைகளாக பிரிக்கலாம். அறிகுறி, தீவிர நாட்டம், செயல் விடை மற்றும் வெகுமதி. இந்த அடிப்படை அம்சங்களை மேலும் கூறு போடுவது ஒரு பழக்கம் என்றால் என்ன என்பதையும் அது எப்படி செயல்படுகிறது என்பதையும் அதை எப்படி மேம்படுத்துவது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவும். ஓகேவா? இந்த 4 அம்சங்களையும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை இதே வரிசையில் இந்த 4 அம்சங்களுக்கு உட்படுகிறது. முதலாவது அறிகுறி. இது நடத்தையை துவக்குவதற்கும் இது உங்கள் மூளையை தூண்டுகிறது. ஒரு வெகுமதியை கணிக்கின்ற ஒரு சிறு துளி தகவல் இது. உணவு, நீர், உடலுறவு போன்ற முதன்மை வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டிய அறிகுறிகள் மீது நம்முடைய பண்டைய வேட்டையாடிகள் மிகுந்த கவனம் செலுத்துகின்றன. இன்று பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, புகழ்ச்சி, ஒப்புதல், அன்பு, நட்பு, தனிப்பட்ட மனநிறைவு போன்ற 2ஆம் பட்ச வெகுமதிகளை கணிக்கக்கூடிய அறிகுறிகளை கற்றுக்கொள்வதற்கும் நாம் நம்முடைய நேரத்தை பெரும்பகுதியை செலவிடுகிறோம். ஓகேவா? வெகுமதிகள் இருக்கின்ற இடங்களை பற்றிய அறிகுறிகளை கண்டுபிடிப்பதற்காக உங்கள் மனம் தொடர்ந்து உங்களுடைய அச்சூழல்களையும் புறச்சூழல்களையும் ஆய்வு செய்கிறது. நாம் ஒரு வெகுமதிக்கு வெகு அருகே வந்துவிட்டோம் என்பதை முதலில் உணர்த்துவது அறிகுறிகள்தான் என்பதால் இயல்பாக இது ஒரு தீவிர நாட்டத்திற்கு இட்டுச் செல்கிறது.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அறிகுறிகள் அப்படின்றது வந்து நமக்கு இது தேவையா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கொண்டு வருது. அப்புறம் தீவிர நாட்டம், அதில் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. செயல் விடை அப்படின்னா அதற்கான அந்த விடை, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத நோக்கி அந்த கோயிங் ஃபார்வர்ட் இருக்கு இல்லையா அது. அப்புறம் அதனுடைய அந்த வெகுமதி, கடைசியில் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றதான் வந்து கடைசியாக இருக்குது. ஓகேவா? தீவிர நாட்டம் தான் ஒவ்வொரு பழக்கத்திற்கும் பின்னாலுள்ள ஊக்குவிப்பு ஆற்றலாக இருக்கிறது. ஓரளவு ஊக்குவிப்போ அல்லது ஆள் விருப்பமோ இல்லாவிட்டால் நாம் செயலில் இறங்குவதற்கு எந்த காரணமும் இருக்காது. நீங்கள் தீவிர நாட்டம் கொள்வது ஒரு பழக்கத்தின் மீது அல்ல, மாறாக அந்த பழக்கத்தால் உருவாகின்ற நிலை மாற்றத்தை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இப்போ எக்ஸாம்பிள் எப்பவும் போல சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம், அந்த அறிகுறி அதுல இருந்து ஒரு தீவிர நாட்டமாக மாறி அதிலிருந்து அதனுடைய செயல் விடை பெற்று அப்புறம் அதனுடைய வெகுமதியாக இருக்குது. அதனுடைய வெகுமதி என்ன? எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம போயிடுவோம், நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்றத அதனுடைய வெகுமதி. ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு கட்டமாக நம்ம போகணும் அப்படின்னா அதற்கு நல்லா படிக்கணும், அந்த அதை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும், இதையெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வந்து சும்மா மனசில் மட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம மனசில் மட்டும் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது பத்தாது. எடையை குறைச்சா இப்போ நம்ம வந்து ஒரு 60 kg இருக்கும் அப்படின்னா 50 ஆகணும் அப்படின்னா 50 kg ஆகும்போது நம்ம எப்படி இருப்போம், அதனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், உடல்ல வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் இல்லாமல் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், நினைச்ச இடத்துக்கு நல்லா நடக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படிங்கும்போது அதுதான் நம்மளுடைய அந்த வெகுமதி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுடைய இப்போ ஒரு வியாபாரம் செழிக்கணும் ஆகட்டும், இல்லை உறவுகளே ஆகட்டும், எந்த விஷயங்களை நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை பழக்கமா கொண்டு வாங்க, அதனுடைய வெகுமதியை எண்ணுங்க அப்படின்றாங்க. தீவிர நாட்டம் என்பது நபருக்கு நபர் வேறுபட்டிருக்கிறது. கோட்பாடு ரீதியாக பார்க்கும்போது எந்த ஒரு தகவலும் ஒரு தீவிர நாட்டத்தை தூண்டக்கூடும். பார்க்கின்றவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான் ஒரு அறிகுறியை ஒரு தீவிர நாட்டமாக மாற்றுகிறது. செயல்விடை மூன்றாவது நடவடிக்கை ஆகும். செயல்விடைதான் நீங்கள் நடைமுறையில் செயல்படுத்துகின்ற பழக்கமாகும். இது ஒரு எண்ணமாகவோ அல்லது செயலாகவோ இருக்கலாம். ஒரு செயல்விடை நிகழுகிறதா இல்லையா என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் எவ்வளவு சலசலப்பு அந்த நடத்தையோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் சார்ந்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் செலவிட தயாராக இருப்பதை விட அதிகமான உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக முயற்சி தேவைப்படும் போது அந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய செயல்விடை உங்கள் திறனையும் சார்ந்துள்ளது. அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கான திறன் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே அது ஒரு பழக்கமாக உருவாக முடியும். இறுதியாக செயல்விடை ஒரு வெகுமதியை வழங்குகிறது. வெகுமதிதான் ஒவ்வொரு பழக்கத்தின் இறுதி இலக்காக இருக்கிறது. அறிகுறி என்பது அந்த வெகுமதியை கவனிப்பதை பற்றியது. தீவிர நாட்டம் என்பது அந்த வெகுமதியை அடைய விரும்புவதை பற்றியது. செயல்விடை என்பது அந்த வெகுமதியை கைவசப்படுத்துவதை பற்றியது. ஓகேவா? அறிகுறி அப்படின்றது வெகுமதியை கவனிப்பது, தீவிர நாட்டம் அப்படின்றது அந்த வெகுமதியை அடைய நாம விரும்புறத பற்றியது, செயல்விடை என்பது அப்படின்றது அந்த வெகுமதியை நாம கைவசப்படுத்துவது. ஓகேவா? வெகுமதிகளை நாம் துரத்தி செல்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. அவை நமக்கு மனநிறைவை கொடுக்கின்றன, அவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. உங்களுடைய தீவிர நாட்டத்தை நிறைவேற்றுவதுதான் வெகுமதிகளின் முதல் நோக்கம். வெகுமதிகள் சுயமாகவே பல அனுகூலங்களை வழங்குகின்றன. தண்ணீரும் உணவும் நீங்கள் உயிர் வாழ தேவையான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கின்றன. வேலையில் ஒரு பதவி உயர்வை பெறுவது அதிக பணத்தையும் மதிப்பையும் கொண்டு வருகிறது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆனால் வெகுமதிகளுடைய உடன் பலன் இதுதான். சாப்பிடுவதற்கோ அந்தஸ்தை பெறுவதற்கோ அல்லது மற்றவர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கோ நீங்கள் கொண்டுள்ள தீவிர நாட்டத்தை அது நிறைவேற்றுகிறது. இந்த 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு நடத்தை போதுமானதாக இல்லாவிட்டால் அது ஒரு பழக்கமாக ஆகாது. அறிகுறியை நீக்கிவிட்டால் நீங்கள் பழக்கம் தொடங்கக்கூட செய்யாது. தீவிர நாட்டத்தை குறைத்து கொண்டால் நடவடிக்கை எடுப்பதற்கான ஊக்குவிப்பை நீங்கள் ஒருபோதும் உணரமாட்டீர்கள். நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை மிகவும் கடினமானதாக இருந்தால் அதை உங்களால் செய்யவே முடியாது. வெகுமதி உங்களை திருப்திப்படுத்தாவிட்டால் அந்த நடவடிக்கையை எதிர்காலத்தில் மீண்டும் செய்வதற்கு உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் போய்விடும். முதல் 3 அம்சங்களும் இல்லாவிட்டாலும் ஒரு நடத்தை நிகழப்போவதில்லை. இந்த 4 அம்சங்களுமே இல்லாவிட்டால் ஒரு நடத்தை ஒருபோதுமே வெளிப்படுத்தப்பட வாய்ப்பில்லை. ஓகேவா?
இப்போ நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், ஃபிட்டாக இருப்போம், எல்லாரும் மாதிரியும் நல்லா ட்ரெஸ் போடலாம், நல்லா ஸ்லிம்மாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கும்போது நாம் அதை வந்து செய்வோம் இல்லையா? இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. அதனால் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வேற ஒருத்தங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு பழக்கமாக கொண்டு வர முடியுமா? நீ இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்றது வந்து அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தா இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா? மேபி அது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அது கூட ஓகே தான். பட் நமக்கு அப்படிங்கும்போது நமக்கு அதுலேருந்து என்ன பலன் வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது இதில் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் இல்லையா? நமக்கு ஏதாவது கிடைக்குது, அதன் மூலியமாக நம்ம ஒரு பலனை பெறுறோம், அதன் மூலியமாக நம்ம ஒரு லாபத்தை அடைகிறோம், வெகுமதியை பெறுகிறோம் அப்படிங்கும்போது அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ இந்த தொடர் விஷயம், இந்த அறிகுறி, அப்புறம் இந்த செயல் விடை, வெகுமதி, தீவிர நாட்டம் இதெல்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்றது தான் தெளிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல தீவிர நாட்டம் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க செயல்படுத்துறதுக்கே நினைக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து 1 by 1 சொல்லியிருக்காங்க. இந்த 4 அம்சங்களையும் 2 நிலைகளாக நாம பிரிக்கலாம்: பிரச்சனை நிலை மற்றும் தீர்வு நிலை. அறிகுறியும் தீவிர நாட்டமும் பிரச்சனை நிலையில் உள்ளடங்கியுள்ளன. ஏதோ ஒன்று மாறியாக வேண்டும் என்பதை நீங்கள் அப்போதுதான் உணர்கிறீர்கள். செயல்விடையும் வெகுமதியும் தீர்வு நிலையில் உள்ளடங்கியுள்ளன. இங்குதான் நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீங்கள் விரும்புகின்ற மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள். அனைத்து நடத்தைகளும் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஆள் விருப்பத்தால் முடுக்கிவிடப்படுகின்றன. ஓகேவா? இதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கறக்காக அது நடக்கும்போது அதனால நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் அதனால நம்மளுக்கு எந்த யூஸ்மே இல்லை நம்ம இதை செய்யறதுனால அப்படிங்கும்போது என்ன சொல்றது, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரியஸான விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நம்ம 2 சேனல் அப்படிங்கும்போது இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு விஷயமே ஒரு லைக் பண்ணுறதாகட்டும், கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா எனக்கே வந்து குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் தான் வரும். பட் அதையும் மீறி எப்பயாவது ஒரு சிலர் யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது அப்படிங்கும்போது ஓகே, இந்த ஒரு சிலருக்காகவாது நம்ம உத்வேகத்தோடு செய்யலாம் அப்படின்ற மைண்ட் தாட் வரும். எனக்கும் வந்து நீங்கள் நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்காகட்டும், டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ இது 2க்குமே வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் இந்த தீவிர நாட்டம் அப்படின்றது இன்னும் ஆர்வமாகும். அதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறது, தீவிரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும். ஐ ஹோப் கேட்குறவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த புத்தகம் வாங்கி நீங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சில சமயங்களில் நீங்கள் ஏதேனும் நல்லதை கவனித்துவிட்டு அதை கைவசப்படுத்த விரும்புவது பிரச்சனையாக இருக்கிறது. சில சமயங்களில் நீங்கள் வேதனையை அனுபவிக்கிறீர்கள், அதிலிருந்து உடனடியாக விடுபட விரும்புகிறீர்கள். அக்கணத்தில் இது உங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் ஒவ்வொரு பழக்கத்தின் நோக்கமாகும். நிஜ வாழ்க்கையில ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? காலையில் நீங்கள் வந்து கண் விழிக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது வந்து அறிகுறி, ஓகேவா? தீவிர நாட்டம் அப்படின்றது நீங்கள் விழிப்பாக இருப்பதாக நீங்கள் உணர விரும்புகிறீர்கள், ஓகேவா? இப்போ காலையில் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண விரும்புகிறீங்க, அது வந்து தீவிர நாட்டம். செயல்விடை என்னவாக இருக்குது? ஒரு டம்ளர் நம்ம காஃபி குடிக்கிறோம், ஓகேவா? இப்போ அதனுடைய வெகுமதி என்னவா இருக்கு? விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் தீவிர நாட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். காப்பி அருந்துவது காலையில் கண் விழிப்பதோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. இப்படிதான் அந்த காப்பி குடிக்கிறது அப்படின்ற அந்த பழக்கம் வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம், இது வந்து சின்ன விஷயம் தான், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போல் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களோட தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு இருட்டான அறைக்குள் நுழைந்து விளக்கிற்கான சுவிட்சை போடுவதற்காக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த எளிய பழக்கத்தை இதற்கு முன்பு எண்ணற்ற முறை செய்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சிந்திக்காமல் இப்போது இந்த சுவிட்சை தட்டுகிறீர்கள். கனப்பொழுதில் மேற்குறிப்பிடப்பட்ட அந்த 4 நிலைகளின் ஊடாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். நடவடிக்கை எடுப்பதற்கான தூண்டுதல் நீங்கள் சிந்திக்காமலேயே உங்களுக்குள் எழுகிறது. ஒரு ரூம்குள்ளே போகிறோம், இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு நம்மளுடைய மைண்டு போகும்போதே அந்த சுவிட்சை டச் பண்ணிட்டு தான் போகும். பிகாஸ் வந்து அதில் வந்து வெளிச்சம் ஏற்படணும். அந்த வெளிச்சத்தின் மூலியமாக தான் நம்ம வேணுங்கிற விஷயத்தை அந்த ரூம்குள்ளே பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அறிகுறி, தீவிர நாட்டம், செயல்விடை, வெகுமதி அப்படின்னு 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? இதை வந்து உங்களுடைய லைஃப்பில் எல்லா தருணங்களையும் என்ன வேண்டுமோ அதோட வந்து தொடர்பு படுத்தி பாருங்க. நாம் வளர்ந்து பெரியவர்களாக ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி இயக்கிக் கொண்டிருக்கின்ற பழக்கங்களை நாம் அரிதாகவே கவனிக்கிறோம். தினமும் காலையில் நாம்
இதே இடத்தில் அமர்ந்துதான் செய்தித்தாள் படிக்கிறோம் என்பதையோ, வீட்டிலிருந்து வெளியே போகும்போது நாமவே மின்விளக்கை அணைப்பதையோ, மாலையில் வீடு திரும்பியதும் உடனடியாக உடை மாற்றிக் கொள்கிறோம் என்பதையோ பற்றி நாம் ஒருபோதும் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஆண்டுக்கணக்கில் மன ரீதியாக நாம் பழக்கப்படுத்தப்படுவதால் சிந்திக்காமல் நாம் இந்த வழக்கங்களை கடைபிடிக்கின்றோம். இப்போ அந்த 4 விதிகளை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அதை எப்படி நாம இந்த 4 விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்களோட தொடர்பு படுத்தி அதை நாம கைவசப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிகுறி, தீவிர நாட்டம், செயல், விடை, வெகுமதி ஆகிய 4 நிலைகளும் தினமும் நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களின் மீதும் எவ்வாறு தாக்கம் விளைவிக்கின்றன என்பதை இனிவரும் அத்தியாயங்களில் நாம் அடிக்கடி பார்க்கவிருக்கிறோம். நல்ல பழக்கங்களை உருவாக்கவும் மோசமான பழக்கங்களை களையவும் நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த 4 அம்சங்களையும் ஒரு நடைமுறை கட்டமைப்பாக மாற்ற வேண்டும். இந்த கட்டமைப்பை நடத்தை மாற்றத்திற்கான 4 விதிகள் என்று நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு விதியும் மனித நடத்தையின் மீது தாக்கம் விளைவிக்கின்ற ஒரு நெம்புகோல் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நெம்புகோல்கள் சரியான இடங்களில் நிலை பெற்றிருக்கும் போது நல்ல பழக்கங்களை உருவாக்குவது சுலபமானதாக இருக்கிறது. அவை தவறான இடங்களில் நிலை பெற்றிருக்கும் போது நல்ல பழக்கங்களை உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதை வெளிப்படையானதாக ஆக்குங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கே அதை வெளிப்படையா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதை வசீகரமானதாக ஆக்குங்க அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய செயலா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அடுத்து அதை ரொம்ப எளிமையானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதை மன நிறைவளிக்கும் ஒன்றாக ஆக்குங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஒரு நல்ல பழக்கத்தை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வெளிப்படையானதாக செய்யணும், அப்புறம் வசீகரமாக மாற்றணும், சுலபமானதாக மாற்றணும், அப்புறம் மனநிறைவு அறிக்கும் ஒன்றாக அதை மாற்றணும். ஓகேவா? இதுதான் அதனுடைய இறுதி வெகுமதியாக இருக்கு. இதே ஒரு மோசமான பழக்கத்தை கைவிடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அது பார்வைக்கே தட்டுப்படாத மாதிரி, இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்னா அதை பார்வைக்கே படாத மாதிரி அப்படியே கண்ணிலே படக்கூடாது, அது வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி போயிடணும். அதை வசீகரமற்றதாக ஆக்குங்கள். இப்போ எனக்கு ஒரு விஷயம், இப்போ சம்திங் புரோட்டா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ புரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதை வாங்குறதே இல்லை. அதையும் மீறி மனசில் வந்துச்சு இது ஒரு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, அது மைதா அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒரு வசீகரமற்றதாக ஆக்குங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் அதை கடினமானதாக ஆக்குங்கள். ஓகேவா? அதை கடினமாக ரொம்ப டஃப்பான ஒரு செயலாக அதை ஐயோ இதை செய்யணுமோ, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தருணத்தை கொண்டு வாங்கன்றாங்க. அடுத்து அதை மன நிறைவு தராத ஒன்றாக ஆக்குங்கள். ஓகேவா? இப்போ புரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா ஐயோ இது சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அது இதாகிடும், வயிறெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி, இதனால் எந்த ஒரு லாபமும் இல்லை, இதனால் தப்பு தான், இதனால் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி மைண்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கெட்ட பழக்கங்களை கைவிடுறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. விளையாட்டுத் துறையிலிருந்து அரசியல் துறை வரை, கலையிலிருந்து மருத்துவம் வரை, நகைச்சுவையிலிருந்து நிர்வாகம் வரை அனைத்து துறைகளுக்கும் இந்த 4 விதிகளும் பொருந்துவதை விரைவில் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விதிகளை உங்களால் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு பழக்கத்திற்கும் முற்றிலும் வித்தியாசமான உத்திகள் தேவையில்லை. நீங்கள் உங்கள் நடத்தையை மாற்ற விரும்பும் போதெல்லாம் பின்வரும் கேள்விகளை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நான் எப்படி வெளிப்படையாக தெரியக்கூடியதாக ஆக்குவது? எப்படி வசீகரமானதாக ஆக்குவது? எப்படி சுலபமானதாக ஆக்குவது? எப்படி மன நிறைவு தருவதாக ஆக்குவது? நான் என்ன செய்யப் போவதாக கூறுகிறேனோ அதை நான் ஏன் செய்வதில்லை? நான் ஏன் என் எடையை குறைப்பதில்லை? நான் ஏன் புகைப்பிடித்துவதை நிறுத்துவதில்லை? நான் ஏன் ஒரு பகுதி நேர தொழிலை துளக்குவதில்லை? ஸோ இனி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த அறிகுறி, நாட்டம், செயல், விடை, வெகுமதி இதை நாம முழுவதுமா பார்த்துட்டோம். ஓகேவா? இனி இதை எப்படி, உங்களுக்கு டவுட் இருக்கலாம், வெளிப்படையா ஆக்குங்கன்னா எப்படி வெளிப்படையா ஆக்குறது, என்ன வெளிப்படையா ஆக்குறது அப்படின்ற டவுட் வரும். ஸோ அதையும் வசீகரமானா எப்படி வசீகரமா மாற்றுறது, எப்படி எளிமையா மாற்றுறது, எப்படி மனநிறைவு தருவதா ஒரு விஷயத்த, நமக்கு தேவையான விஷயத்த மாற்றுறது அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய அத்தியாயங்களை ரொம்ப தெளிவா, ரொம்ப ப்ராப்பரா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த ஒரு வார்த்தையில, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா நம்மளுடைய லைஃபுக்கு தேவையானதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இனி வர ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நாம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த புத்தகம் நீங்களும் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுலேயே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்.
நம்மளுடைய லைஃபுக்கு நாம் சேர்த்தக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்றது இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் நம்மளுடைய தலைமுறையினருக்கு நாம் சேர்த்தக்கூடியது. இதன் மூலியமாக அவங்களும் சரி நம்மளும் சரி அனுபவ ரீதியான பலனை வந்து நேரடியாக பெறலாம். ஐ ஹோப் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ஆழ்மனதின் அற்புத சக்தி, சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற இக்கிகாய், இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.